Hello guys, Gowtham here. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா Wipro வந்து ஃப்ரெஷர்ஸா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எந்த ரோலுக்கு ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனி அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸா ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜாப் லொகேஷன் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ் பண்ண ஒரு விப்ரோல ஒரு பிரான்ச்ல தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் சென்னையில தான் ஒர்க் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ எனி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஃப்ரெஷரா வந்து எனி பேட்ச் வேணா அப்ளை பண்ணலாம். ஓகே, உங்களோட சேலரி பேக்கேஜ் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20K per month வரைக்கும் கொடுக்குறேன். ஐ மீன் ஸ்டார்டிங் சேலரியா ஃப்ரெஷருக்கு வந்து ஒரு 20,000 per month வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஜாப்க்கான டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக A to Z பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம சேனல் எல்லாமே கெரியர் growth டெவலப்மெண்ட்டான கான்டென்ட் மட்டும் தான் மேக் பண்ண உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட்டான கெரியர் growth டெவலப்மெண்ட் வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்கலான்ட்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணி ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ட்ரைனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோலுக்கு தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லொகேஷன் ஐ மீன் ஒர்க் லொகேஷன் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் வந்து ஒர்க் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் ஐ மீன் ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனலுமே வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான வீடியோஸ் மட்டும் தான் ரெகுலராக அப்படி வரும். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு இப்போதைக்கு வராது. கண்டிப்பாக ரெகுலராக வந்து ஃப்ரெஷர்ஸ் எப்படி ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கான்டென்ட் மட்டும் தான் நம்ம சேனலில் வரும். ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எப்படி எந்த பேட்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனி பேட்ச் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்களோட ஓவர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐ மீன் இந்த ட்ரைனிங் பொசிஷனுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தேவைப்படுது, என்னென்ன ஸ்கில்ஸ் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க, என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா the trainee is responsible for configuring and testing Wipro priority total benefit administration அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல் ஒர்க்ல வந்து இருப்பீங்க. ஐ மீன் அந்த ரோல்ல வந்து ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் TBA system to meet the needs of our clients requirements and configuring involves using priority systems and tools to set up configure tables and parameters in a TBA system defined by analysis அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைண்ட்டுக்கும் அதுக்கப்புறம் டெவலப்பர்ஸ்க்கும் சப்போர்ட் இன்ஜினியர் ரோல் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் இன்வால்வ்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஃபார் டெஸ்ட் கேசஸ் த டெஸ்ட் டேட்டா அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் டெஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் பேஸ்ட் ஆன் டைரக்ஷன்ஸ் ஃப்ரம் தி SA அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து டெவலப்பர் கிட்ட இருந்து அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு என்ன நீட் இருக்குது, அவங்களுக்கு என்ன டோக்கன் ரைஸ் பண்ணியிருக்காங்க, டிக்கெட் ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களோ ஸோ அந்த டிக்கெட்ஸ் வந்து நீங்க வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு சம் வந்து குவாலிஃபிகேஷன் தேவை. ஐ மீன் என்ன சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தேவை, சம் ஸ்கில்ஸ் தேவை. அது என்னென்ன ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனாக டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோல் பார்த்தீங்கன்னா த ரோல் இஸ் டிசைன்ட் பை என்ட்ரி லெவல் பொசிஷன் ஃபார் அப்ளிகன்ஸ் த ஸ்ட்ராங் ஸ்கில் சச் இன் ப்ரோக்ராமிங், logical reasoning, analytical skills, system configuration and testing related to the systems and support HR ஹியூமன் ரிசோர்சஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு ஹியூமன் வந்து ஒரு சிஸ்டம் வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுறாங்க, அந்த சிஸ்டம் ரிலவெண்ட்டான ஸ்கில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பேசிக்காக லாஜிக்கல் ரீசனிங் இருக்கணும், அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து நம்ம படிக்கும் போது தெரிஞ்சிருக்கும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ அந்த கான்செப்ட்ஸோட பிரின்சிபல் அண்ட் கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் SQL queries அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஐ மீன் ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ் உங்களுக்கு வந்து அந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ரோலில் இருக்க போகிறீங்க, அதனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து SQL நீடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த SQLமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக அண்ட் காம்ப்ளெக்ஸ் லெவலில் தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இன்டர்மீடியேட்டட் SQL queries அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பிகினராக இல்லாமல் ஒரு அட்வான்ஸ்டாக இல்லாமல் இன்டர்மீடியட் லெவலில் உங்களுக்கு வந்து SQL queries வந்து ரைட் பண்ண தெரிஞ்சதா ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இவங்க வந்து ஸ்கில்ஸ் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு ஃபார்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ஓரல், ரிட்டன் அண்ட் லிசனிங் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக்காக எல்லா ஜாபுக்குமே வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தேவைப்படுது. ஸோ ஐடி ஃபீல்டில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுது. ஸோ அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக டெவலப் பண்ணால் மட்டுமே தான் ஐடியில் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விப்ரோவில் இந்த ஆஃப் கேம்பஸில் ஸோ ஓரல் அண்ட் ரிட்டன் அண்ட் லிசனிங் எபிலிட்டி கண்டிப்பாக இருக்கணும். ஐ மீன் எக்ஸலன்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டுக்கிட்டயோ ஒரு டெவலப்பர்கிட்டயோ நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மெயில் மூலிமா தான் கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அந்த மெயிலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து த்ரூ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மூலிமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ அதனால் நம்மளோட கெரியருக்கு தேவை கண்டிப்பாக வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் கண்டிப்பாக டெவலப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இந்த ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஓவர்வியூ எல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. விப்ரோ அஃபிஷியல் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட லொகேஷன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்னை அண்ட் இந்தியாவில் தான், ஐ மீன் சென்னையில் தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஜாபோட ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3013 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், ஜாபோட டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே பார்த்தோம், A to Z எல்லாமே பார்த்தோம். ஸோ இதில் பார்க்க தேவையில்ல, டிஸ்கிரிப்ஷன் எதுவுமே பார்க்க தேவையில்ல அப்படின்னு நான் சொல்லிட்டு சொல்லுவேன். ஆக்சுவலி இங்கே ஒரு பட்டன் இருக்கு, அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மெயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் பாக்ஸ் வரும். ஐ மீன் இந்த மெயில் அண்ட் கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் வரும். ஸோ அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலிடான மெயில் ஐடியை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட மெயில் ஐடியை நான் வந்து என்டர் பண்ணிட்டு ஐ அக்செப்ட் தி பிரைவசி பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஐ மீன் நீங்கள் இந்த விப்ரோ கெரியர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு இருந்தால் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா விப்ரோ கெரியர்ஸில் போயிட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்னோட பாஸ்வேர்டு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கேண்டிடேட் ப்ரொஃபைல் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்யூம்ஸ் நான் ஆல்ரெடி அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ ரெஸ்யூம்ஸ் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் என்னோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து கேட்டிருந்தாங்க. நான் அந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக உங்களோட இதுலேயே லாகின் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் எழுத்தோனுமே உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாலுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் மிஸ்டர் ஆர் மிஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து மிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட நேம் கொடுத்துருக்கேன், என்னோட லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கேன், என்னோட வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இமெயில் அட்ரஸ் மூலியமாக தான் அவங்க வந்து கனெக்ட் பண்ணுவாங்க நம்மள. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஐ மீன் நம்மளோட வேலிடான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ 2 மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. வேலிடான மொபைல் நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஐ மீன் கண்ட்ரி கோடோட ப்ளஸ் கண்ட்ரி கோட நீங்க வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அட்ரஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அட்ரஸ் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப் ஹோம் அட்ரஸ் இருந்தா கண்டிப்பா ஹோம் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. அந்த அட்ரஸ்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரீட் நம்பர் எல்லாமே கொடுத்து வேலிடான பின்கோடு முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டி கேட்டிருக்காங்க. நீங்க எந்த சிட்டியில இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சிட்டியுமே நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கண்ட்ரி கேட்டிருக்காங்க. ஐ மீன் எந்த கண்ட்ரியில நீங்க வந்து லிவ்டுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களோட வேலிடான கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேட்டுமே கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த ஸ்டேட்டை நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போஸ்டல் கோடு கேட்டிருக்காங்க. ஐ மீன் பின் கோட் கேட்டிருக்காங்க. அந்த பின் கோடை நீங்க வந்து வேலிடான பின் கோடை நீங்க வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்ரஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் இதுல கொடுத்ததே தான், இதை காப்பி பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர் யூ ஓப்பன் டு ரீலோகேட்டிங் ஜாப் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். பிகாஸ் நீங்க வந்து சென்னையில் ஒர்க் பண்ண வில்லிங் இருக்கா, ஐ மீன் அந்த ஜாப் லொகேஷன் எங்க இருக்கோ ஸோ அங்க உங்களுக்கு ஒர்க் பண்ண வில்லிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹேவ் யூ எவர் பீன் எம்ப்ளாய்டு வித் அன் விப்ரோ ஆர் சப்சிடைரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்க வந்து விப்ரோல வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஒர்க் பண்ணியிருந்தா எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துக்கோங்க. இஃப் எஸ் ப்ளீஸ் ப்ரொவைட் எம்ப்ளாய் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஐ மீன் இப்போ வந்து நீங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய் ஐடி இருக்கும். ஸோ அந்த எம்ப்ளாய் ஐடி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் யூ கரண்ட்லி எம்ப்ளாய் வித் கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் ஏஜென்சி. இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. நான் வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டைப் கேட்டிருக்காங்க. ஐ மீன் நீங்க எந்த எஜுகேஷன், இப்போ காலேஜஸ் யூஜி முடிச்சிருந்தீங்கன்னா யூஜி டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கோங்க. பிஜி முடிச்சிருந்தா பிஜிஓ டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துக்கோங்க. ஸோ வந்து காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ என்னோட காலேஜ் எஜுகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களோட 5 ஐ மீன் இப்போ நீங்க ஸ்கூல் படிச்சிருந்தாலும் ஓகே, இல்லை வந்து காலேஜ் முடிச்சிருந்தாலும் ஓகே, இப்போ 10th 12th ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் யூஜி ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் பிஜி ப்ரொஃபைல் எது முடிச்சிருந்தாலும் ஓகே, நீங்க வந்து வேலிடான அந்த 4 ப்ரொஃபைலுமே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
நேஷனாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து இந்தியன் நேஷனாலிட்டி, ஸோ நான் இந்தியன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஆர் யூ லீகலி ஆத்தரைஸ்டு ஒர்க் இன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கண்ட்ரியில் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குது, அதனால் நான் வந்து என்னோட மதர் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எஸ் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வில் யூ நவ் ஒர்க் இன் ஃபியூச்சர் ரெக்யூர் கம்பெனி ஸ்பான்சர்ஷிப் எம்ப்ளாய்மெண்ட். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபாரினில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபாரின் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா உங்களுக்கு போக வில்லிங் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ண தேவையில்ல. இன்டர்ன்ஷிப் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே தான் ஆகணும். பிகாஸ் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரெக்ரூட் ஃபார்ம் தான். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் சிடிசி இப்போ எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, இப்போ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட் நோட்டீஸ் பீரியட், இப்போ நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ நாளில் கண்டிப்பாக அஃபிஷியலாக ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் டைம் ஜோன் கேட்டிருக்காங்க. ஸோ டைம் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அது டிஃபால்ட்டாக எதுவுமே பண்ண தேவையில்ல. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சம் கேண்டிடேட்ஸ் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கம்ப்ளீட் டிக்ளரேஷன் அப்படின்னு, டு யூ ஹேவ் எனி அக்ரிமெண்ட்ஸ் அப்ஜெக்ஷன்ஸ், நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வேலிடான டீட்டெயில்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நான் வந்து எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு. அந்த சப்மிட் பட்டன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யுவர் அப்ளிகேஷன் வாஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, தேங்க்ஸ் ஃபார் அப்ளைங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாப்பப் மெசேஜ் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஷோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக மெயிலில் தான் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரெகுலராக உங்கள் மெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணி செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விப்ரோ ட்ரைனி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் நம்ம சர்ச் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ நமக்கு சேலரி பேக்கேஜ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15K ஒரு 20K வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஸோ இங்கே ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி தெரியும், விப்ரோ ஸ்காலர் ட்ரைனி சேலரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15K per month அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பெட்டராக பண்ணீங்களோ 15K ஒரு 20K வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த கான்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்பிள்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நம்ம வந்து ஒரு Tier 1 ஒரு Tier 2 கம்பெனியில் ஜாப் ஆஃப் கேம்பஸில் ஜாப் கேட் பண்ணுறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அவங்க வந்து பீப்பிள்ஸ்க்காக, அந்த கேண்டிடேட்ஸ்க்காக மட்டும் தான் நான் வந்து வீடியோ ரெகுலராக மேக் பண்ணி கான்டென்ட்டாக உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் வேணும், உங்களுக்கு என்ன கான்டென்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த ரிலவெண்ட்டான கான்டென்ட்டை மேக் பண்ணி உங்களுக்காக டெலிவர் பண்ணுறேன். இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.